அவங்களுக்காக சொல்கிறேன், இது மண் குதிரை. இந்த குதிரை ஒரு மலைக்கு தாங்காது, கரைஞ்சி போயிடும். இந்த மண் குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்காதீங்க. அப்படியே இதில் போனாலும் இந்த மண் குதிரை டெல்லிக்கு போகும். இந்த மண் குதிரை வந்து டெல்லிக்கு போகிற மண் குதிரை. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய போர் வீரர்களில் போர் குதிரையும் கிடையாது. சிகரெட் புகைப்பது நுரையீரலை பாதிக்கும், தீங்கு விளைவிக்கும், புகைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கல. அதே தான் விஜய் கூட்டத்திற்கு போகாதீர்கள். போனால் விஜய் கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள். போனால் பார்க்க வருவவர்களுக்கு உடலுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்று வானொலியில் சொல்லணும், பேப்பர்ல எச்சரிக்கை பண்ணணும். நீதிமன்றம் சொன்னதுக்கு என்ன பொருள் நினைக்கிறீங்க? அகம்பாவம் திமிர் தான் என்ற ஆணவம் கொண்ட ஒரு சினிமா நடிகர்களுடைய பொறுப்பற்ற சமூக விரோத செயலால் ஏற்பட்ட கொலைகள், 41 கொலைகள். சொல்றது சரியா? விஜய் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரணுங்கிற நோக்கத்துக்கு தானே செய்யப்பட்டது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு 41 வீட்டில் தாலி இருக்கணுமா? இப்போ அது கொலை இல்லாமல் என்ன? இது கொலை இல்லாமல் என்ன? வன்கொடுமைதான். ஆகவே இவர் மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தில் இதை வழக்கு செய்யணும். விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மங்கி பார்த்தா தான் இருக்கிறார். என்ன சார்? ஆமாங்க, விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மங்கி பார்ட். டெல்லி போனோட அதை முடிவு பண்ணிட்டீங்களா? இது தமிழக வெற்றி கழகம். நீங்க உண்மையில என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு இதுவரைக்கும் அர்த்தம் புரியல. இப்ப என்ன புரியுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான கழகம் இது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறணும். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்க நமக்கு முக்கியமான அரசியல் ஆளுமை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர், தலைவர் திரு முரியவர் ராஜன் அவர்கள். சார் வணக்கம். 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 ரொம்ப நாள் சந்திக்கிறோம். சந்தோஷம். கரூர் நடந்த சம்பவங்கிறத எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் கடந்து போக முடியாது. இது பல்வேறு கட்சியில் எக்ஸ்போஸ் செய்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், இது முழுக்க அங்கே நடக்கக்கூடிய அந்த இழப்பை வந்து அரசியலாக்கப்படுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுது. ஊடகத்தை திறந்தாலே வீடியோக்கள் நிறைய வருகிறது. அதெல்லாம் தாண்டி முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நேரடியாக சொல்ல வேண்டுமானால், இன்று வந்து விஜயோட கட்சியே வந்து பாஜகவோட கூட்டு சேரும் அளவுக்கு நிலைமை தலைகளாக மாறி இருக்கிறது. அப்படியான விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கிறது. முதற்கட்டமாக அந்த நிகழ்வை நீ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அப்பாவி பொதுமக்களுக்கும், ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ரசிகனாக அங்கே வந்து ஏற்பட்ட நெருக்கடியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதாபமாக உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தாரோடு என்னுடைய அனுதாபத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, இது பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலத்தில் இயக்கப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இது திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழலோ என்று நீங்கள் கேட்டீர்கள். முதலிலே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர விரும்பிதான் வந்தாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீண்ட நெடிய காலமாக அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் அவர்கள் தன் மகனை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து, அதில் உடன்பாடு ஏற்படாமல் விஜய்க்கும் மகனுக்கும் தந்தைக்குமாக பிரச்சனைகள் இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உடனே வந்து விடவில்லை. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பாகவே நான் அரசியலுக்கு வருவேன் என்றார். பிறகு சிந்தித்து ஒரு முறை தன்னுடைய கட்சி பெயரை சொன்னார். பிறகு மிகுந்த நீண்ட இடைவெளியை எடுத்துக்கொண்டு அப்புறம் ஒரு கொடியை அறிமுகம் செய்தார்கள்.
ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒருவருக்கு அதற்கு கொடி அறிவிப்பதற்கு ஒரு நாளும், கட்சி பெயரை சொல்வதற்கு ஒரு இடைவெளியும், பிறகு அதற்கு மாநாடு கூட்டுவதற்கு இன்னொரு காலகட்டமும் என்று ஏன் இவ்வளவு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால், விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் உடனே தொடங்கியிருப்பார். ஆனால் விஜயை கட்சி ஆரம்பிக்க வைத்தது என்பது பாரதிய ஜனதா கட்சி. பயங்கர குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அவர் தெளிவா பாரதிய ஜனதா கட்சி அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு இதுவரைக்கும் இடைத்தேர்தல்கள் வந்தது, உள்ளாட்சி தேர்தல்கள் வந்தது, நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வந்தது. அப்பொழுதெல்லாம் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்று சொல்லும்போது, நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம், இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம், இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று முற்றிலும் தவிர்த்து விட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக 5-6 மாதம் இருக்கும்போது இவர் இப்போ தொடர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை ஆரம்பித்து அது திராவிட முன்னேற்ற கழகமாக பரிமளித்து இன்றைக்கு 75 ஆண்டு காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா கவனிக்கணும். சுதந்திர இந்தியாவில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது, இந்திய நாட்டிலே ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை மறுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா தலைமையில். இன்று வரைக்கும் 75 ஆண்டு காலத்தில் பெரியாரை, அண்ணாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கிலிருந்து பிரிந்து போன அதிமுக, மதிமுக, தேமுதிக போன்று இந்த திராவிட சித்தாந்தங்களுக்குள் தங்களை அடக்கி கொண்டிருக்கிற, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்களுக்குள்ளே தான் ஆட்சிக்கு வருவதற்கான போட்டி இருக்கிறதே தவிர, எந்த விதத்திலும் ஒரு தேசிய கட்சியை இந்த மாநிலத்திற்குள் அனுமதிக்காத ஒரு இனம் அது திராவிட இனம். அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய இனம் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அவரும் முன்னெடுக்கிறாரு. எனக்கும் கொள்கை வந்து பெரியார் அம்பேத்கர்ங்கிறாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு, அரசியல் எதிரி திமுக. இல்லை, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க முடிச்சிருக்கேன். அப்படி இருக்கிற வேளையிலே இந்த தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்தால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முழுமையாக இந்தியாவை கைப்பற்ற முடியும் என்று ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் தெரியும். இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலே தனிப்பெரும் ஒரு எதிர்க்கட்சியாக 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக, இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கும் ஒருபடி மேலே போய் பாசிச பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்களையும் தேசிய இனங்களை, குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தை, தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை வஞ்சிக்கக்கூடிய இந்த மதவாத சக்தியை எதிர்த்து ஆணித்தரமாக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இன்னும் கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும், மற்ற பகுதிகளில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மமதா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பல்வேறு இயக்கங்களுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்பது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தெரியும். அதை இது எப்படி உடைக்கணும் என்கிறத முடிவு செய்துதான் அவர்கள் அதிமுகவை உடைத்து 2 பீஸை எடுத்து 2ஐயும் கையில் வச்சுக்கிட்டான். அதிமுகவிலே மோதலை செங்கோட்டையனையும் பார்ப்பாரு, எடப்பாடியும் பார்ப்பாரு, அமித்ஷா. நடக்குதுல்ல. அது எதுக்குன்னா, அந்த குரங்கு வெண்ணையை நிதிச்சது முன்னாடி ஒரு கதை படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசில். 2 பூனை வெண்ணக்கட்டியை தூக்கிட்டு வந்தது, அது சரியாக பகிர்ந்துக்க முடியலன்னா ஒரு குரங்கு மத்தியஸ்தம் பண்ணி உனக்கு எனக்குன்னு பிரித்து மொத்த வெண்ணக்கட்டியை சாப்பிட்டுட்டு 2 பூனையை நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுச்சுன்னு சின்ன வயசுலேயே நாம் ஒரு கதை படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் அமித்ஷாவும் குரங்கு செய்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதிமுக 2 ஃபேக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு 2 உயிரை வச்சு அவனை அமுக்கிறது, அவனை வச்சு இவனை அமுக்கி தங்களுடைய பார்கெயின் பவரை அதிகப்படுத்தி அதிமுகவை தன் காலடியில் போட்டு மிதித்து வச்சுருக்கிறான்.
ஆனால் இன்னைக்கு பாஜகவுக்கு அதுவும் பத்தாது. நீங்கள் ஒன்று கவனித்து பார்க்கணும். சமீபத்தில் சென்னைக்கு வந்த அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் முகவர்கள் கூட்டத்தில் ஒன்று கலந்துக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, 2026 கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரா? இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக இவ்வளவு கிட்டத்தட்ட 2019 இன்னைக்கு 25 வரைக்கும் 7 வருஷம் திமுக கூட்டணியில் இருக்கிற எங்களை போன்ற கட்சிகள் இருந்து எந்த ஒரு இயக்கங்களும் திமுக தலைமையை விட்டு விலகாமல் ஒருங்கிணைப்பாக இருக்கிறது, இரும்பு போன்று உறுதியோடு இருக்கிறது என்று இந்தியாவே ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது, முன்னுதாரணமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருப்பதற்கு மைய காரணம் பாசிச பாஜகவும் ஆர்எஸ்எஸும். நாங்களெல்லாம் எந்த வடிவத்திலும் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இந்த மண்ணிற்குள், இந்த நாட்டிற்குள், இந்த மாநிலத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு தளபதி ஸ்டாலின் தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆக இதை உடைக்க வேண்டும். ஆக இந்த வலுவான எதிர்க்கட்சி திமுகவினுடைய கூட்டணியின் பலத்தை உடைத்து அதிமுகவை மட்டும் கையிலே வைத்துக்கொண்டு ஆட்சியை நிறுவ முடியாது என்பதாலே அவர்களுக்கு கூடுதலாக ஒரு பிரமுகர் தேவைப்பட்டார். அதற்கு கிடைத்த இந்த சினிமா பிரபலம் என்கிற விஷய ஞானம் இல்லாத, அரசியல் அறிவற்ற, ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரு சினிமா நடிகரை களப்படுத்தி இருக்கிறது, அரசியல் களத்திற்கு தள்ளி இருக்கிறது பாஜக என்பதுதான் உண்மை. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, பெரியார், அம்பேத்கர் இவர்களையெல்லாம் முன்னிறுத்துகிறாரே, அப்படி என்றால் ஒரு அரசியல் சித்தாந்தம் தெளிவு இல்லாமையா விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு கேட்குறீங்க? கொள்கை தலைவர்களும் சொல்கிறாரு இல்லையா? கொள்கை தலைவர் சொல்கிறாரு. இவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்வது உண்மையானா ஏன் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்த போது, ஒரு படித்து பட்டம் பெற்று எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்கிய ஒரு நல்ல இளைஞன் ஒருவன் படுகொலை செய்யப்பட்ட போது இன்றைக்கி நமது முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்களை அனுப்பி வைத்தார். தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார் அந்த குடும்பத்தோடு. ஏன் விஜய் அங்கே போகவில்லை? இவர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு இருப்பதாக உண்மை என்று சொன்னால், ஏன் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சமூகம், பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சமூக இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது இவர் எந்த விதமான ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கல? குறைஞ்சபட்சம் தொலைபேசியில் பேசலை. ஏன் பேசலை? அப்படி என்றால் இவர் எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நான் தான் எம்ஜிஆருங்கிறார். அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு நான் தான் எம்ஜிஆருங்கிறாரு. நீங்கள் எம்ஜிஆருக்கு கொடுத்து சிவந்த கரங்கள். ஏழை எளியவர்கள், பாட்டாளி மக்களை எங்கே பார்த்தாலும் ஒரு துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து அடித்தட்டு மக்களை அரவணைத்து கொண்டு வாழ்நாள் முழுதும் அந்த மக்களுக்காக திரைப்படத்தின் மூலமாக புரட்சிகரமான அரசியல் கருத்துக்களை எல்லாம் பாடல்களாக, வசனங்களாக எடுத்து சொல்லி வந்தவர் எம்ஜிஆர். இவர் எம்ஜிஆருங்கிறாரு. இவர் எங்கேயாவது ஒரு 10 நயா பைசா யாருக்காவது கொடுத்ததா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கொடுத்துருக்குறாளா? இந்த 300 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாருங்கிறார். உண்மை என்னன்னு தெரியல. இந்த 40 பேர் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் குடும்பத்துக்கு 1 கோடி கொடுத்துருக்கலாம்ல? இவர் 20 லட்ச ரூபா கொடுப்பதாக எண்ணுகிறேன்னு இருக்காரு. அவர் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதே இடத்துல எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த பஸ்ஸில் இருந்து கீழே குதித்து அந்த மக்களோட மக்களாக இருந்து செத்தவனை தூக்கி தோளில் போட்டு அவரே ஆஸ்பத்திரிக்கு நடந்து போயிருப்பார். அவர் தான் புரட்சி தலைவர். புரியுதுங்களா? 2வது, புரட்சி தலைவர் ஒரு வேனில் பிரச்சாரத்துக்கு வந்தார். அந்த வேனுக்குள்ளே படுக்கிறதுக்கு சோபா, கட்டல், மெத்தை, ஏசி, சகல வசதிகளோடமா அவர் வந்தார். அரசியல் கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு வாகனத்தில் வருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இரவில் போய் ஒரு அறையில் தங்குவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவர் தங்குற அறையவே வண்டியாக மாற்றி கொண்டுட்டு வந்து இவர் எப்படி எம்ஜிஆராக இருக்க முடியும்? இவர் எப்படி எம்ஜிஆராக இருக்க முடியும்? பேரறிஞர் அண்ணாங்கிறார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. இவர் எந்த ஏழையோட சிரிப்பில் இந்த 41 பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ஆழ்ந்த இறந்தாவமோ, இரங்கலோ, வருத்தமோ, கவலையோ வெளிப்படுத்தலையே. அந்த வீடியோவில் நீங்கள் எதுவுமே உணரலையா? அவர் வெளியிட்ட வீடியோவில்
வெளியிட்ட வீடியோல அவர் வெளியிட்டார்ல, வீடியோ வெளியிட்டார். ஆமா, அதில் சில செய்தி சொல்லிருக்காரு இல்லையா? அதில் ஏன்னா சதி இருப்பதாக சொல்லாமல் சொல்லுறாரு. சிஎம் சார் பழி வாங்கினா எண்ணெயை வாங்குங்க, ஆனால் என் தொண்டர்களை வாங்காதீங்க. அது கூட இவர் 3 நாள் கழிச்சு இவருக்கு யாரோ எழுதி அனுப்பிச்சு விட்ட ஸ்கிரிப்ட் தான். சரி, சிஎம் சார் என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு. சிஎம் சார் வரதான் போறாரு, வராமையா போயிடுவாரு. சிஎம் சார் கண்டிப்பாக விஜயை அவர் வீட்டிலேயே சந்திக்கிற காலம்லாம் கண்டிப்பாக இருக்கு, புரியுதுங்களா? அது நடக்கத்தான் போகுது. அப்படியே இவர் சினிமா பட வசனத்தை பேசுகிறதுக்கு 3 நாள் எதுக்கு தேவைப்பட்டது? அந்த வசனம் கூட டெல்லி எஜமானர்களால் எழுதி அனுப்பப்பட்டது தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொந்த கருத்து இல்லை. நான் கூட இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கிறாரு. என்னடா வித்தியாசமான பேரா இருக்கு, இப்படி கூடவா பேர் வைப்பாங்க? அதில் எந்த இடத்துல திராவிடங்கிற வார்த்தை இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்களா? புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம். நீங்கள் உண்மையில் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு இதுவரைக்கும் அர்த்தம் புரியல. இப்போ என்ன புரியுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான கழகம் இது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதுதான். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறணும், அதற்கு ஒரு கழகம் தேவை என்று அவங்க யோசிச்சு, எப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சி விட்டுரு, வெற்றி பெறுவதற்கான கழகம் விட்டுரு, தமிழக வெற்றி கழகம் வையே அப்படின்னு. இது பாரதிய ஜனதா கட்சியோட பினாமி கட்சி, புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி வந்து இவனை அவுட் சோர்சிங் கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சிறப்புகளை மாண்புகளை தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து பஸ் இலவசமாக விட்டுருக்கிறாரு. குடும்பத்துக்கு 1000 ரூபா இன்றைக்கி வந்து கலைஞர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாரு. படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறார். வீடு தோறி மருத்துவம் கொடுத்துருக்கிறாரு. இப்படி எண்ணற்ற திட்டங்களை வகுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து வகுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தியாகி இமானுவேல் சேகருக்கு மணிமண்டபம் கேட்டு 40 வருஷம் கேட்டுட்ருக்கிறேன், அதை கட்டி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவோ சிறப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லைன்னு உறுதியாக நெஞ்சுரத்தோடு நிற்கிறாரு. அப்படி என்று சொன்னால் இதை பால்படுத்துவதற்கு தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு கழகம் என்கிற அடிப்படையில் தான் இது ஒரு அவுட் சோர்சிங் மூமெண்ட்டு தான், பினாமி கட்சி தான். இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மங்கி பாத்தா தான் இருக்கிறார். என்ன சார்? ஆமாங்க, விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மங்கி பாத். ஆதவ அர்ஜுன் வந்து டெல்லிக்கு போனோன்னு அதை முடிவு பண்ணிட்டீங்களா? எது ஆதவ அர்ஜுன் டெல்லிக்கு போனதால முடிவுக்கு வரல. ஆதவ அர்ஜுன் ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இவர் கூட இருக்கிற புஷி ஆனந்தும் சரி, இவர் கொடுக்குற ஆதவ அர்ஜுனும் சரி, இவர்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் கூடாரத்திற்குள் போய் அதுக்கு இருந்த ஒப்பந்தங்களெல்லாம் முடிவு செய்து வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், 41 பேர் இறந்து போனதுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் என்னங்களை திருச்சியிலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என் கூட இருக்கிற என்னுடைய கட்சி தோழர்களாம் திருச்சியிலேருந்து சொல்லிருக்கிறேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த விஜய் போகிற போக்கும் சரி, அவனை பார்க்க வந்து கூடுற ஆட்களும் சரி, அவர்கள் பொது வெளியில் நடந்துக்கிற தன்மையும் சரி, ஒரு இடத்துல கூட பொதுமக்களை மதிக்கலை. திருச்சிக்கு போறியா, அங்கே இருக்கிற மக்களுடைய போக்குவரத்து அன்றாட வாழ்க்கையை இவர்கள் புரிந்து கொள்ளலை. அது நாகப்பட்டினம் போனாலும் அதுதான், திருவாரூர் போனாலும் அதுதான், எங்கே போனாலும் அங்கே வந்து வேண்டுமென்றே திருச்சி விமான நிலையத்திலேருந்து மரக்கடை வரைக்கும் போகிறது 8 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி நேரம் போயிருக்காரு. போயிருக்காரு 8 மணி நேரம் போயிருக்கிறாரு. அன்னைக்கே இது வந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மீறி இவ்வளோ நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த போக்குவரத்தை பூரா ஸ்தம்பிக்க வச்சு இந்த பகுதி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் முடக்கி போட்டீங்க. இது குற்றம், இது குற்றம் தான். பொதுமக்கள் அமைதியை கெடுக்கிறது. இட் இஸ் an act against peace and tranquility. நம்ம இப்போ ஒரு ஒளிபரிக்கையை வச்சுட்டு சத்தமாக பாட்டு போட்டோம்னா அந்த பிடிங்கின்னு போகிறான். ஏங்க பண்ணுறீங்க, 10 மணிக்கு மேலே பாட்டு போடுற, 10 மணிக்கு மேலே கூட்டம் போடுற, இது பொது அமைதியை கெடுக்குது, குந்தகம் விளைவிக்குது. அதனால் உன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்களா இல்லையா நம்ம மேலே? ஏன் அன்றைக்கி 8 மணி நேரம் திருச்சியை ஸ்தம்பிக்க வச்ச விஜய் மேலே அன்றைக்கே ஒரு வழக்கை போட்டுருக்கணும். அன்றைக்கி அந்த மரக்கடை காந்தி மார்க்கெட் பகுதியில் சிறு கடை வைத்திருந்த நடைபாதை வியாபாரிகள் கடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. அது எவ்வளோ பாதிப்பு, அந்த மக்களுடைய இழப்புக்கு, கண்ணீருக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு யார் பொறுப்பு? அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மரத்தில் ஏறுறது, போக்குவரத்து இருப்புன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இது எங்கே போய் முடிய போகுதோ,
இது மோசமான ஒரு விளைவை உருவாக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? நேற்று சொல்லியிருக்கேன், கடுமையாக கரூருக்கு முன்னாடியே சொல்லிச்சு. நீ ஒரு கட்சி தலைவர் பொறுப்போடு இருக்கணுமா இல்லையா மிஸ்டர் விஜய்? உங்க பார்க்க வர தொண்டர்களை வந்து நீங்கள் பத்திரமா வாங்க, ஒழுங்காக வாங்க, இடைவேளை வெட்டி இருங்க, பொதுமக்களுக்கு இடையூறு படுத்தாதீங்க சொல்லி மலத்திரை ஏறாதீங்க, மின் சாதனங்கள் மின் போக்குவரத்துக்கு வந்து இடையூறு பண்ணாதீங்க, பார்த்து நடந்துக்கங்க, நாகரிகமாக நடந்துக்கங்க, அரசியலை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வலியுறுத்த வேண்டியது விஜய் உங்கள் கடமை தான். நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே நீதிமன்றம் கேட்டதா இல்லையா? இவர் சொல்றாரு திமுக அரசு சதி, முதலமைச்சர் காரணங்கிறாரு. சதிங்கிறாருல்ல, இது சதி இல்ல, இது ஒரு அறிவுகட்ட முட்டாள்தனமான அகம்பாவம், திமிர் தான் என்ற ஆணவம் கொண்ட ஒரு சினிமா நடிகனுடைய பொறுப்பற்ற சமூக விரோத செயலால் ஏற்பட்ட கொலைகள். 41 கொலைகள். கொலைகள் சொல்றது சரியா? கண்டிப்பா அது கொலைதான். இல்ல அதுதான் சொல்றேன். நான் ஒரு வழக்கறிஞர் முடியல. சட்டத்துல டாட்ஸ்ன்னு ஒன்று படிப்போம். நீங்க எப்படி இந்திய பீனல் கோட், சிபிசி, சிஆர்பிசின்னு படிக்கிறது மாதிரி டாட்ஸ்ன்னு ஒரு ஒரு சட்டம் உண்டு. தீங்கியல் சட்டம்னு பேரு. அதில் என்ன சொல்றான்னா ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவான். அப்படின்னா ஒரு தொழிலாளி செய்கிற தவறுக்கு முதலாளி தான் பொறுப்பு. இந்த கூட்டத்துக்கு நான் வாரேன், நான் பேச போகிறேன், அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி போய் பெர்மிஷன் வாங்கு, வண்டியை ரெடி பண்ணு, ஏரோப்ளானை ரெடி பண்ணு, நான் தனியாக போய் இறங்கணும், நான் தனியாக போகணும், நான் பேசணும் வைக்கணும், இவ்வளவு ஏற்பாடு பண்ணது யார்? இது யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? விஜய் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரணுங்கிற நோக்கத்துக்கு தானே செய்யப்பட்டது. இப்போ விஜய் முதலமைச்சராக வருவதற்கு 41 வீட்டில் தாலி இருக்கணுமா? இப்போ அது கொலை இல்லாமல் என்ன? இது கொலை இல்லாமல் என்ன நடந்திருக்கு? இல்லை, இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு இந்த ஸ்டம்புன்னு இப்போ சொல்லப்படுகிற இந்த விபத்துங்கிற சொல்லப்படுகிற இந்த செய்திக்கு பின்னால் இன்னொரு விஷயம் ஒளிந்திருக்கு. அது எங்கேயுமே எந்த ஊடகங்களும் கூட அது பெரிய பேசும்போதெல்லாம் மாற்றலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ இறந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் இறந்துருக்காங்க. அதற்காகவே எஸ்சி ஆணையம் கூட வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அம்பேத்கர் சொல்கிறார், பெரியார் சொல்கிறாரு, அவரை உரிமை வச்சுக்குவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், குறிப்பாக பட்டியல் சமூகம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி பார்க்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் நீங்கள் கேட்டீங்களே, ஒரு அம்பேத்கரை முன்னிறுத்துறாருங்கிறாரு. இன்றைக்கி இவரை பார்க்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போன 47 பேரில் கிட்டத்தட்ட 17 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்போ விஜய் வந்து நான் வந்து இப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன், நான் அம்பேத்கரை முன்னிறுத்துறேன்னு சொல்கிறாரு. அப்படி என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து இன்னும் வந்து ஏமாளிகளாக, இன்னும் வந்து சிந்திக்க தவறு தெரியாத மக்களாக, இவரை போன்ற சினிமா கோமாளிகள் கூத்தாடிகளை வந்து ஒரு காட்சி பொருளாக பார்க்காம, அதாவது சினிமா நடிகர் என்பது ஒரு காட்சி பொருள் தான், ஆனால் கருத்து பொருளா இது கருத்து பொருளா இன்னைக்கு போய் இறந்துருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது மனித உரிமை ஆணையம் இதை விசாரிக்கணும். மனிதர்களை வந்து இப்படி வந்து மனிதர்களை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி மனிதர்களை வந்து வதைப்பது மனித வதை. இது 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்து 8 மணி நேரம் குடிக்க தண்ணி விடல, ஒரு சின்ன உணவுப் பொருள் கூட இல்லாமல் வேணா வெயில்ல இந்த மக்களை வந்து காத்து கிடக்க போடுறது வந்து என்ன பொறுப்பு இருக்கு? எங்க மனிதாபிமானம் இருக்கு? இது மனித உரிமை மீறல் மட்டும் இல்ல. 17 பேர் பட்டியலின மக்கள் அந்த 41 பேர்ல உயிர் இழந்திருக்கிறது என்பது இது குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு வன்கொடுமை தான். கண்டிப்பா இது பட்டியலின மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு வன்கொடுமை தான். ஆகவே இவர் மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தில் இதை வழக்கு செய்யணும். வழக்கு விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணணும். வேறொரு விளைவை ஏற்படுத்தாதா? எப்படி விளைவை ஏற்படுத்தும்? இல்ல மேற்கொண்டு இல்ல நாம என்ன சொல்லிக்கிறோம், நீங்க இப்படி பாருங்க, கடலுக்கு மீன் பிடிக்க போறான் மீனவன், கடல்ல 40 கிலோமீட்டருக்கு மேல காத்தடிக்குது. என்ன வானிலை மையம் என்ன சொல்லுது? இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் 40 கிலோமீட்டருக்கு வேகமாக மேலே சூறைக்காற்று வீசக்கூடும், அதனால மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறான். டாஸ்மாகில் என்ன எழுதி போட்டிருக்கோம்? குடியை கலக்கும், குடிப்பழக்கம் வீட்டையும் நாட்டையும் கெடுக்கும், குடிக்காதன்னு எழுதி வச்சிருக்கு. பிடிக்கிற சிகரெட் பெட்டியில் என்ன எழுதியிருக்கு? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சிகரெட் புகைப்பது நுரையீரலை பாதிக்கும், தீங்கு விளைவிக்கும்,
புகைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கல, அதே தான் விஜய் கூட்டத்திற்கு போகாதீர்கள். என்ன சார் போனால் ஆமாம், விஜய் கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள். போனால் பார்க்க வருபவர்களுக்கு உடலுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்று வானொலியில் சொல்லணும், பேப்பரில் எச்சரிக்கை பண்ணணும். நீதிமன்றம் சொன்னதுக்கு என்ன பொருள் நினைக்கிறீங்க? மிஸ்டர் விஜய், ஏதாவது நடந்து போனால் யார் பொறுப்பு? அதனால் அவங்கள எச்சரிக்கை பண்ண வேண்டியது விஷயம். கர்ப்பிணிகளும் பெண்களும் வர்றாங்க, வயதான முதியோர்கள், நோயாளிகள் எல்லாம் வராங்க, அவங்களெல்லாம் நீ பாதுகாக்கணும். அதை பற்றி நீ சொல்லிட்டு போ, உன் பாட்டுக்கு சொல்லாமல் போகாதன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னான்னு என்ன சொன்ன, என் கூட்டத்துக்கு வராதீங்கப்பா, வந்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், நீ யார் பார்த்து எச்சரிக்கையாக வாங்கன்னு விஜய் சொல்லியிருக்கணுமா வேணாமா? சொல்லியிருக்கணுமா வேணாமா? மனநல எச்சரிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் இன்றைக்கி சொல்கிறேன், இனிமேல் யாரும் விஜய் கூட்டத்துக்கு போகாதீங்க. போனீங்கன்னா உங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லை. நான் சொல்கிறேன், நாட்டு மக்கள் மேலே அக்கறை கொண்டு நான் சொல்கிறேன், போகாதீங்க, அது உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து. அது மட்டும் இல்லை, விஜயை ஒரு சினிமா நடிகனாக மட்டும் பாருங்க, அவர் எந்த விதத்திலும் சமூகத்தின் மீதும் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை கொண்டவர் கிடையாது. இவரை ஒரு அரசியல் தலைவராக நினைத்து இவரை நாட்டிற்கு அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால், விஜயை பார்க்க போனால் உடலுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து. விஜய நாட்டை ஆள்ற இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய கேடு. அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம். அங்கே கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வரலாங்கிற ஒரு காத்திரமான சுதந்திர வெளி இருக்கு இல்லையா? நம்ம அப்படி ஒருத்தர் முழுசாக உத்தரவு சரியா? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பல கொலைகளை செஞ்சு ஒரு கொலையாளியும் ஜனநாயக நாட்டில் கட்சிக்கு ஆரம்பிக்கலாம். யார் வேணாலும் சந்தைக்கு வரலாம் பொருளை விற்கிறதுக்கு. வாங்க கத்திரிக்காய் வாங்க, நான் விற்கலாம், நீங்கள் விற்கலாம், யார் வேணாலும் சந்தை போடலாம். ஆனால் வாங்குறவன் இருக்காங்கல்ல, கத்திரிக்காய் 10 பேர் வச்சுருமா விற்பான் வியாபாரி. நீ போய் எந்த வியாபாரி விற்கிற காய் நல்லது, உடம்புக்கு நல்லது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூத்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கத்திரிக்காய் வாங்குறீங்கள. ஒரு மண்சட்டி வாங்க போகிறோம் கடைக்கு, சட்டியை 4 தடவை தட்டி பார்க்குறோம்ல, அது நல்லா சூடு ஏறி நல்ல கிண்ணுன்னு இருந்தால் தானே நீ மண் சட்டி வாங்குற. ஒரு மண் சட்டியை வாங்குறதுல இவ்வளோ கவனமாக இருக்குன்னா, மண்ணாலும் அரசனை முடிவு செய்யக்கூடிய இடத்துல மக்கள் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்துட்டோம், இந்த விஜய்க்கு என்ன பக்குவம் இருக்குது, என்ன அணுகுமுறை இருக்குது. 41 பேரை நீ 7 மேலே காக்கப்பட்டு அங்கேருந்து வரும்போதே நாமக்கல் 5000 பேரை கூட கூப்பிட்டு வரீங்க. அங்கே 10,000 15,000 பேர் நிற்கிறான். போலீஸ்காரருக்கு தாண்டி உள்ளே போகாதீங்க, அங்கே ஏற்கனவே கூட்டம் இருக்குது, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்டாம்ப் பேடு வந்துடும், நெரிசலில் சிக்க மக்கள் உயிரிழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு போலீஸ் எச்சரிக்கை பண்ணானே. நீ அதை மீறி இன்னும் போன்னு உயிரிழப்பு ஏற்படுற சூழ்நிலை வரைக்கும் நெருக்கடியாக வண்டியை கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டினீங்க. எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக? உலகம் சுற்றி வாலிபன் படம் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு சென்னையில் இறங்கின எம்ஜிஆரை பார்க்கறது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சென்னை விமான நிலையத்தில் கூடுனாங்கிறது ஒரு மிகப்பெரிய புகைப்படங்களாக இருக்குது. அப்போ எதுவுமே நடக்கலை. பேரறிஞர் அண்ணா மறைவுற்று அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட போது சென்னையில் கூடின கூட்டம் மட்டும் 50 லட்சம் பேர், என்ன சாதனை. அந்த கூட்ட நெரிசலில் யாரும் சாகலையே, முக்கியமானது கூட்டம் சாகலை. வருஷம் சித்திரை திருவிழா 30,000 பேர் தானே சொல்றது. வருஷம் சித்திரை திருவிழா நடக்குது, நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம். இங்கே யாரும் சாகலையில, எங்கேயுமே இல்லை. அப்புறம் இங்கே மட்டும் எப்படி? ஏன்னா கரூரில் நடந்தது விஜயம் பண்றாரு, நான் அங்கே கூட்டம் பண்ணேன், எங்கே கூட்டம் பண்ணேன், ஆமாம் எப்படி அப்படின்னு ரைட்டு. நீங்கள் திருச்சியில் இறங்குனீங்க, விமான நிலையத்திலிருந்து மரக்கடையை தாண்டுற வரைக்கும் எத்தனை பேர் மயங்கி விழுந்தான். ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் பண்ணுறதில்ல அரசியல். நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் பொதுவாக மக்கள் அரசியல்னா தப்பாக நினச்சிக்கிடுவாங்க. நல்ல அரசியல்வாதியும் இல்லை என்று சொன்னால் நாடும் மக்களும் உருப்படவே முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலம். 11.6% வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 5 ஆண்டுகளில் சாதிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் இல்லையா? உலகம் முழுதும் போய் கொண்டு சேர்த்துருக்கிறாரு. கீழடி இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி கீழடியை மத்திய அரசு பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு கீழடி எடுத்து இன்றைக்கி அதை புகழ்படுத்தியிருக்கிறார். உலகம் முழுதும் இருக்கிற
இளைய தலைமுறையை தமிழர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை வந்து பாருங்கிறாரு. உலகம் முழுதும் பயணிக்கிறாரு. இங்கே இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரம் கடைக்கோடிக்கு போய் சேரும்னு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத தந்தை பெரியாருடைய மண், இது திராவிட மண், உள்ள நுழையாத ஒன்று நுழைய விட மாட்டேன்னு சிம்ம சொப்புனமாக நிற்கிறாரு. ஒரு வாயில் காவலன் போல மாவீரனாக நிற்கிறாரு. அவன் அங்கே போய் சொல்கிறேன்னா பாசிசம், அது என்ன பாசிசம்னா நீ என்ன பாயாசமானு கேட்டாருங்களா? இந்த விஜய் தான் அவ்வளோ நான் அப்படி பிடுங்கிடுவேன்னா. அங்கே செத்தவன் எத்தனை பேர்? அந்த மாநாட்டில் வந்து செத்தவங்க எத்தனை பேர்? அங்கே மயங்கி விழுந்தவங்க எத்தனை பேர்? அங்கே மயங்கி விழுந்து 442 பேர் அவங்க தரப்பு இருந்த பொறுப்பாளர் சொல்கிறேன். 442 அங்கே 500 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேர் விக்கிரவாண்டியில் மயங்கி விழுந்தான். மதுரையில் என்ன நடந்துச்சு? மதுரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. 4 பேர் போன இறந்துருக்கிறானா? அன்னைக்கு மதுரையில் குழந்தைகளை பூரா 3 மணிக்கே தூக்கி பச்சை குழந்தைகளை பூரா கடத்தினான். எல்லா ஊடகங்களும் காட்டினான். வந்திருந்த யாருக்கும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஒரு தண்ணி பாட்டில் 40 ரூபாய்க்கு வாங்குறான்னு தாவாக்கா தொண்டர்கள் அன்னைக்கு அந்த அப்பாவி ரசிகர்கள் எல்லா ஊடகத்திலும் 40 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்கன்னு சொன்னான். ஒரு கப்பு தக்காளி சாதம் 60 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு போகும்போது 25,000 சேரை நொடிக்கு போட்டான். அதனால சேர் கொடுக்க மாட்டேன். 25,000 நாற்காலிகள் உடைச்சான். அப்படி என்றால் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இங்கே ஒரு சோறு பதம். ஒரு தலைவனுக்குரிய தகுதியும் அங்கே கிடையாது. நீ எல்லாம் இன்னமும் பேப்பரை வச்சு தான் படிக்கிறாரு. அந்த வண்டி மேலே ஏறிக்கிறவாரு, அந்த கீழே ஓட்ட வெளியே 2 பேப்பரை கொடுக்குறாங்க. அதை வாங்கி இடுப்பில் சொருகிக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்காத பையன் பிட்டு அடித்து பரிச்சை எழுதுகிற மாதிரி ஒன்றா வாசிக்கிற ஏதாவதும் பொதுப்படையாக எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணேன். அதிமுகவை பேசு, பாஜகவை பேசு, நாம் தமிழரை பேசு, வேற கட்சியெல்லாம் பேச. அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, அப்படி பண்ணாரா, இதை கொடுத்தாரா, அதை கொடுத்தாரான்னு விக்கிரபாண்டியிலேருந்து இந்த கடைசியாக 41 பேரை கொலை செய்த வரைக்கும் முழுக்க திமுகவையும் தளபதி ஸ்டாலினையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்களா? ஓகே, இறுதியாக வந்து இதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்தும் எல்லாம் தலைவராக இருக்காங்க. அவங்களோட அடிப்படை தொண்டர்கள் கூட இன்னும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களை போய் சந்திக்கலை, அந்த குடும்பங்களை சந்திக்கலை. இவரு இது வரைக்கும் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் கூடாமே தலைவராக இருக்காங்க. கோர்ட்டு எல்லாருடைய மனுக்களையும் தள்ளுபடி செய்யுது. ஜாயின் பண்ணது போட்டு எல்லா மனுக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்குது. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இறுதி என்ன சொல்கிறேன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இந்த இயக்கம் தொடங்குனதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவைக்காக. வேறு வழிகள் தமிழ்நாட்டிற்குள்ளே வர முடியாதுங்கிறதுனால கண்ணக்கோள் வச்சு திருடுறதுக்கு ஒரு ஆளை வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமா பிரபலத்தை உள்ளே அனுப்பி முழுக்க திமுகவுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டா அது திமுகவுக்கு விழுகிற வாக்குகளை சிதறடிக்கும். அப்போ திமுகவுக்கு வந்து தோல்வி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அதுக்கு எந்த நடிகர் பயன்படுவார்னு சொல்லி கம்ப்ளீட்டாக சர்வே பண்ணி முழுக்க தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் வந்து படித்து அறிந்து விஜய் தான் இதுக்கு சரியாக வருவாருன்னு சொல்லி விஜயை தேர்ந்தெடுத்து ஆதவ அர்ஜுன் நல்லவனாக இருந்தால் திமுகவிலேருந்து எதுக்கு நீ விடுதலை சிறுத்தைக்கு போன? திமுகவோட கொள்கை எனக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு போகிற மகன் அதெல்லாம் பிடிக்கல, நான் போயிட்டேன். சரி, போனேன், விடுதலை சிறுத்தைக்கு போனேன். விடுதலை சிறுத்தை ஒரே ஆகச்சிறந்த கொள்கை இயக்கம் ஒன்று இருக்கா நாட்டில்? அண்ணன் திருமாவளவனோட பெரிய கொள்கைவாதியா விஜய்? விடுதலை சிறுத்தை தொண்டன் ஒருத்தனை விட தாவைக்கா தொண்டன் ஒரு வகையில் உயர்ந்தவனா? எந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கீழே? தலைமையிலையா, பண்புலையா, கொள்கையிலையா, கோட்பாடுல எதில் இல்லையே? அது விளிம்பு நிலை மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, அதையும் கடந்து ஒட்டுமொத்த நாட்டிற்காகவும் இன்னைக்கு அரும்பாடுபட்டு மதவாத சக்திக்கு எதிராக உறுதியோடு நிற்கிற ஒரு தலைவனை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை விட்டு ஓடி போய் நீ அங்கேயும் போய் சேர்ந்த. அப்போ உன்னோட அதிமுக வழியில் இவரும் டெல்லிக்கு போகிற இடத்துக்கு அப்படி இவருடைய நோக்கம் ஒரு லாட்ரி வியாபாரி வழி கூட்டத்திலேருந்து வந்தவர். சரி, இவர் அதே மாதிரி இந்த அரசியலே ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி விற்று அங்கே போட்டு இங்கே போட்டு வைராஜா இந்த லாட்ரி வியாபாரி இந்த வாரம் சிக்கிம் லாட்ரி விற்பான், அடுத்த வாரம் மிசோரம் லாட்ரி விற்பான், அப்புறம் கர்நாடகா லாட்ரி விற்பான், கேரளா லாட்ரி விற்பான். அவனுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. பேருக்கு அம்பேத்கர், பெரியார், இவங்க படத்தெல்லாம் காமராஜர் படம் இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் இவங்க வழியில் வந்தவங்க மாதிரி
ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. உண்மையிலே இவர்களுக்கு அந்த கொள்கையும் கிடையாது, அதன் மீது அக்கறையும் கிடையாது, மக்கள் மீது எதுவும் கிடையாது. இவருக்கு என்னன்னா, நாங்கள் போகிற இடத்துல பெரிய அளவில் கூட்டம் கூடுதுங்கிற ஒரு எவ்வளவுக்கு எவ்வளோ கூட்டத்தை கூட்டி காட்டுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ பாஜகலேருந்து ஃபீஸ் வாங்கலாம். புரியுதுங்களா? ஃபீஸ் வாங்கலாம். அதுக்காக திட்டமிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதப்படுத்தி எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஒரு 5000 பேரை கூட்டு போகிறது, இருக்கிறவனோட சேர்க்கறது, பெரும் கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே ஊடகங்களை பத்திரிகையில் பொதுமக்களை ஆகா ஓகோ விஜய்க்கு பாரு எவ்வளோ கூட்டம், அடுத்து இவர் தான் வந்துடுவார் போல அப்படின்னு 10ஆம் பசலித்தனமாக நாட்டு மக்கள் சிந்திக்க வைக்கிறான். இந்த 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 5ஆம் படை வேலை இதுக்கு பேர். இதுதான் விஜய் ஒரு 5ஆம் படை கைக்கூலி. இந்த 5ஆம் படையை நம்பி நாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டை சிதறடித்து விட்டால் திரைமறைவில் இருக்கிற பாஜக உள்ள புகுந்துருவான். ரைட்டுங்களா? நாளைக்கு விஜய் வந்துட்டார் பாரு, எடப்பாடியை மிரட்டும், விஜய் பெரிய சக்தி, நீங்களாம் எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் விஜய் கூட்டணியில் சேர்த்துக்குருவோம் அப்படிங்கிற இடத்துல உனே கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவோம், ஒழுங்கா வர்றியா வரலையான்னு சொல்லி இந்தா அவங்கள சரி இவங்கள சரி, நான் தான் மெயின் பார்ட்னர். அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டு ஆளுவன் தான் திருப்பி சொல்கிறானே தவிர எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி இருக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லை. இப்போ அது ஒரு பிரச்சனை. கூட்டணி மந்திரி சபனும் மறுபடியும் அமித்ஷாவும் பாஜக தலைமையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன செய்வான்? என்டிஏ கூட்டணி இல்லை, அதுதான் அதை நோக்கி எடப்பாடி இருப்பாரு, ஓபிஎஸ் இருப்பாரு, செங்கோட்டையன் இருப்பாரு, விஜயும் இருப்பாரு. சீட் ஷேரிங்க டெல்லியில் அமித்ஷா முடிவு பண்ணுவார். ஓகே ஓகே. கடைசியில் இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு பெருவாரியான வெற்றியை பெற்று விட்டால் இந்த எடப்பாடி இந்த விஜயம் ஒடுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி அரசாங்கத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நிச்சயமாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இவங்களை கேஸை போட்டு விஜய் பூரா இருந்த இன்னைக்கு ஒரு 41 பேர் செத்து போனோன்னே ஓடி போய் வீட்டை விட்டே வெளியே வராமல் இருக்கிற இந்த விஜய நாளைக்கு பெருசாக ஒரு கேஸை போட்டு பிஜேபி கரையில் வேற ஏதாவது நெருக்கடியை உருவாக்கி சங்கலை கழுத்தில் காலை வச்சுக்கிட்டு விஜய் சொல்கிறத கேட்குறியா எடப்பாடி சொல்கிறத கேட்குறியா உங்களை தொலைச்சிருவோன்னு சொல்லி மிரட்டிட்டு நாங்கள் தான்டா முதலமைச்சர்னு சொல்லி பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அபாயகரமான செய்தியில் நான் சொல்கிறேன். அப்படி நீ உட்கார வச்சுட்டா பிறகு இந்த தமிழ்நாட்டை நீ காப்பாற்றிடுவோமா? நம்ம காப்பாற்றிட முடியுமா? தமிழ்நாட்டுக்காரன் தமிழர்கள் காப்பாற்றிட முடியுமா? தமிழ் மொழி இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிறாங்கிறான். 3 மொழியை படித்தாதான் உன் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காசு கொடுப்போங்கிறான், பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். தர்மேந்திர பிரதான் இப்போ கூட சொல்லிட்டு இருக்கிறான் அவன் படிக்கிறதுக்கு என்னங்கிறானா. புயல் வெள்ளம் பாதிச்சா நமக்கு காசு தர மாட்டேங்கிறான். ஜிஎஸ்டியில் நம்மகிட்ட இருக்க வரியை பூரா இந்தியாவுக்கே பெரிய வரி கொடுக்குற நாடு தமிழ்நாடு வாங்கிட்டு போயிட்டு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 16,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 4,500 கோடி. அது ஒரு பக்கம் எல்லா வஞ்சனையும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் மொழிக்கு கீழடி என்னாச்சு அறிக்கை இதுவரை வெளிவரல, மறுபடியும் அறிக்கை கொடுங்கிறான், அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சினிமா நடிகர் விஜய் மீது வச்சிருக்கிற ஒரு கவர்ச்சி, ஒரு மோகம், ஒரு ஆர்வம், ஒரு வேகத்தில் இவர் தான் வல்லவர் கெட்டிக்காரன்னு சொல்லி குறிப்பாக என் அருமை இளைய சமுதாயத்தை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, நாங்கள் 60 ஆண்டுகள் கடந்து போகிறோம். இந்த தலைமுறை போயிடும். அடுத்த தலைமுறை இவர் ஒரு பெரிய மாபெரும் சூரனா, வீரனா, தீரனா, ஒரு பெரிய கவர்ச்சி பீடமா, ஒரு பெரிய நாட்டுக்காகிற தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த மண் குதிரை, அவங்களுக்காக சொல்கிறேன், இது மண் குதிரை. இந்த குதிரை ஒரு மலைக்கு தாங்காது, கரைஞ்சி போயிடும். ஓகே, இந்த மண் குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்காதீங்க. அப்படியே இதில் போனாலும் இந்த மண் குதிரை டெல்லிக்கு போகும். இந்த மண் குதிரை டெல்லிக்கு போகிற மண் குதிரை, தமிழ்நாட்டை காக்கக்கூடிய போர் வீரர்களில் போர் குதிரையும் கிடையாது. ஆகவே இளைஞர்கள் சற்றே கவனம் சிதறி தவறு செய்து விட்டால் எதிர்கால தமிழகத்தின் தமிழ் சமூகத்தை பாதுகாக்க முடியாத மாபெரும் அபாயம் ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இது மாபெரும் மாயை, இது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு திட்டமிட்ட சதி, இது ஒரு 5ஆம் படை வேலை, இது ஒரு கைக்கூலி வேலை, இது ஒரு பொம்மலாட்டம். விஜய் என்பது வெறும் இந்த பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மை தானே தவிர அதை இயக்குகிறவர் ஆட்டுகிறவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். RSS கூடாரம் தான் இது இயக்குகிறது என்பதை எல்லோரும் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கடுமையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேர ஒதுக்க நன்றி.